ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 கப் அரிசி 1 கப் பருப்பு இதை நல்லா கழுவி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். சீரகம், மிளகு, கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதை மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்தது குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தக்காளி வணங்கி வர வரைக்கும் வேக வைக்கணும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் உள்ளே போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி அளவு எப்படி எடுக்கணும்னா, நம்ம அரிசி பருப்பு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 மடங்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அரிசியும் பருப்பு கலவையை உள்ளே போட்டு குக்கரில் ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்தோன்னா சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. இது நம்ம வீட்டில் காயெல்லாம் எதுவும் இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும், இல்லை நமக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, சிம்பிளாக எதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும், இல்லை ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது, அந்த டைமில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அவசரமாக அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. இது நம்ம கொங்கு ரீஜனில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சாப்பாட்டில் உப்பு, எண்ணெய், காரம் அளவாக சேர்த்திக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.